வணக்கம் பிரபுகளே, எப்படி நலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதை விட்டு மீண்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொளிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன். யாராவது முதல் தடவையாக இந்த காணொளியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொளியை பாருங்கள். சரி, இப்பொழுது காணொளிக்குள்ளே வரலாம். இன்றைய தினம் நாங்கள் பேசப்போகின்ற விடயம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தெற்கு பகுதியிலே சிறிது காலமாக ஓய்வு பெற்றிருந்த இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இப்பொழுது மீண்டும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அவை தொடர்பான தகவலையும், அதே வேளையில் குத்தகைக்கு வாகனத்தை பெற்றுக்கொண்ட ஒருவர் அதற்குரிய பணத்தினை செலுத்தாத நிலையில் அந்த வாகனத்தை பெற்றுக்கொண்டவர் தாக்கப்பட்டு அந்த வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பான தகவலையும் பார்த்து கொள்ளலாம். அதே வேளையில் இந்த செம்மணி பகுதியிலே இடம்பெற்ற இந்த கொலையிலே மிகவும் உருக்க வைக்கின்ற ஒரு சம்பவமாக இன்றைய தினம் அரசு தரப்பு சட்டத்தரணியால் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு தகவல். சோமபன்ச ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற அந்த கொலை குற்றவாளி வெளியிட்டதாக சொல்லப்படுகின்ற இந்த சம்பவம், இவை தொடர்பாகத்தான் இன்றைய தினம் பார்க்க போகிறோம். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். சரி, இப்பொழுது காணொளியின் முழுமையான பகுதிக்கு வருவோம். கொழும்பு பகுதியிலே இன்றைய தினம் 2 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. ஹனேமுல்ல சஞ்சீவ் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபருடைய நெருங்கிய சகா என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இன்றைய தினம் சூடப்பட்டிருக்கிறார். அவர் அந்த இடத்திலேயே பலியாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு சம்பவத்திலே 2 காயமடைந்து ஒருவர் சிகிச்சை பயனின்றி உயிரிழந்திருக்கிறார். அதாவது ஹந்தான பகுதியிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த சம்பவத்திலே 2 மீது காரில், அதாவது உடற்பயிற்சி நிலையத்துக்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த மைத்துனர் மற்றும் அவரது உறவினர் என்று சொல்லப்படுகின்ற 2 மீது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மேற்கொள்ளப்பட்டு இருக்கின்றன. அந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே ஒருவர் பலியாகி இருக்கிறார். 2 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் பலியாகி இருக்கிறார். மற்றவர் கவலைக்கிடமான நிலையிலிருந்து மீண்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே வேளையில் இந்த வாகனத்தின் மீது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்ற போது அந்த வாகன சாரதி பின்னால் எடுத்த வேளையில் வீதியால் பயணித்த ஒருவரும் மோதி தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தார் என்றும் அவரும் உடல்நிலை தேறி இருக்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே வேளையில் இவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டதாக துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒரு தோட்டா தெரித்து வீதியால் சென்று கொண்டிருந்த ஒரு பாதசாரி மீது தாக்கியதில் அந்த பாதசாரியின் கழுத்து பகுதியிலே காயம் ஏற்பட்டதாகவும் அவரது நிலைமையும் இப்பொழுது தேறி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. T56 ரக துப்பாக்கியால் 23 துப்பாக்கி வேட்டுக்கள் இவர்கள் மீது தீர்க்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கானவர் மங்கள சமரவீரவின் பிரத்யேக செயலாளராக முன்னர் இருந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் ஹந்தான ஹோண்டரன்ஜி என்று சொல்லப்படுகின்ற ஒருவருக்கும் சூட்டி என்று சொல்லப்படுகின்ற 2 இடையில் ஏற்பட்ட பகை காரணமாகவே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது. இதற்கு முன்னர் இவர்கள் பல்வேறுபட்ட போதைப்பொருள் கடத்தல்களோடு ஈடுபட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கும் போதை பொருள் கடத்தலுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்பது தொடர்பாக இப்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்ற அதே வேளையில் மற்றொரு சம்பவம் தெற்கு பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. சாதாரணமாக ஒரு வாகனத்தை நாங்கள் குத்தகைக்கு எடுத்திருப்போம். அந்த வாகனத்துக்கு மாதம் நாங்கள் பணம் செலுத்த வேண்டியதாக இருக்கும். அப்படி பணம் செலுத்துவது சம்பந்தமாக ஏற்பட்ட ஒரு பிணக்கிலே அந்த வாகனத்தை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் 3 ஆட்டோக்கள், 2 துவிச்சக்கர வண்டிகளில் வந்த நபர்கள் என்று சொல்லப்படுகின்ற சீசர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழுவினரால் மிக மிலேச்சத்தனமாக தாக்கப்பட்டு தாக்குதலுக்கு உள்ளாகிய நிலையில் அவர் குத்தகைக்கு எடுத்ததாக சொல்லப்படுகின்ற அந்த வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுபை தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் இப்பொழுது அரசு தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒருவர் வாகனத்தை பெற்றுக்கொண்டு அந்த வாகன குத்தகைகள் செலுத்தப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் போலீசாரின் உதவியை நாட வேண்டும் அல்லது நீதிமன்றத்தின் உதவியை நாட வேண்டும். நீதிமன்றத்திலே ஒரு கோவையை பெற்று அதன் அடிப்படையில் போலீசாரோடு சென்றுதான் இந்த வாகனத்தை அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். போக்குவரத்துக்கு எந்த விதத்திலும் பங்கம் ஏற்படுத்தாது அமைதியாக இந்த செயற்பாடுகள் நடைபெற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த நிலையில் இந்த வாகனம் இப்பொழுது எங்கே இருக்கிறது என்று போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த வாகனத்தை குத்தகைக்கு கொடுத்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் மீதும் இப்பொழுது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. சரி, எதிர்ப்பதியாக இருக்கின்ற வேளையில் இந்த செய்திகளின் தொடர்ச்சியாக நான் இந்த செம்மணி தொடர்பான தகவல்களை தந்த வண்ணம் இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் செம்மணி பகுதியில், அதாவது
1996 இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற அந்த கிருசாந்தி கொலையின் பிற்பாடு என்ன இடம்பெற்றது என்பது தொடர்பாக அந்த வேளையில் அரசு சட்டத்தரணியாக இருந்த ஒருவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் இப்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது கிருசாந்தி அந்த செம்மணியில் இருக்கின்ற அந்த சோதனை சாவடி தாண்டுகின்ற வேளையில் கிருசாந்தியோடு சேர்ந்து கௌதமி என்று சொல்லப்படுகின்ற கிருசாந்தியின் நண்பியும் வந்திருக்கிறார். எனவே இதில் அவர் கிருசாந்தி மறைக்கப்பட கௌதமி தனது பயணத்தை தொடர்ந்திருக்கிறார். கௌதமி தெரிவித்ததன் அடிப்படையிலே தான் தாயாரும் உறவினர்களும் சகோதரரும் அந்த இடத்துக்கு தேடி வந்திருக்கிறார்கள். எனவே கௌதமியின் சாட்சி அந்த இடத்திலே பெரியதொரு சாட்சியாக பேசப்பட்டு பெரும் பேசுபொருளாக பேசப்பட்டிருந்த நிலையிலே அந்த இடத்துக்கு வந்த அரச சட்டத்தரணிகளும் மற்றும் இராணுவ போலீசாரிடமும் இவர்கள் விசாரணைகளை மேற்கொண்டிருந்த வேளையில் இப்பொழுது சாட்சியம் வழங்கியிருக்கிறாரே சோமவன்ச ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற அந்த இராணுவ லன்ஸ்கோப்ரல் அந்த இடத்திலே கிருசாந்தியை மறைத்திருக்கிறார். இவர்தான் கிருசாந்தியை மறைத்தவர் என்று கௌதமியால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார். கௌதமியால் அடையாளம் காட்டப்பட்ட இந்த சோமவன்ச ராஜபக்சவிடம் ஆரம்பத்தில் விசாரணைகளை மேற்கொண்ட வேளையில் அவர் அப்படி யாரையும் நாங்கள் மறைக்கவில்லை என்றே தெரிவித்திருக்கிறார். திரும்ப விசாரணைகள் மேற்கொண்டு இராணுவ போலீசார் வரவழைக்கப்பட்டு விசாரணைகளை துரிதப்படுத்திய வேளையில் பயத்திலே மறைத்தோம் என்று தெரிவித்திருக்கிறார். அவர்கள் கொலை செய்தோம் என்பதை ஆரம்பத்தில் ஒத்துக்கொள்ளவில்லை. அதன் பிற்பாடு மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே தான் இவர் திடுக்கிடும் பல தகவல்களை தெரிவித்திருக்கிறார். அதாவது கிருசாந்தி மறைக்கப்பட்டு அன்று இரவு முழுவதும் அந்த சோதனை சாவடியிலே வைத்து கூட்டு பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அதுவரைக்கும் அவர் கொலை செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. அதே வேளையில் அங்கு வந்த தாயாரும் சகோதரனும் மற்றும் அயல் வீட்டுக்காரரும் ஒரு இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் கொலை செய்யப்பட போகிறோம் என்பதை உணர்ந்த கிருசாந்தியின் தாயார் தான் அணிந்திருந்த தங்க தாலி கொடியை இந்த சோமவன்ச ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற அந்த இராணுவ சிப்பாயிடம் கையளித்திருக்கிறார். இதை தனது உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு. ஏனென்றால் தான் சாகப் போகின்றேன் என்கின்ற அந்த தருணத்திலே இந்த ஒரு தாலிக்கொடியை கழட்டி அவர்களிடம் அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் சோமவன்ச ராஜபக்ச என்ன செய்தார் என்று சொன்னால் அந்த தாலிக்கொடியை தனது சகோதரியிடம் கொடுத்திருக்கிறார். விசாரணைகளின் பிற்பாடு இவை தெரிய வந்த வேளையில் 3 மாதங்களின் பிற்பாடு சோமவன்ச ராஜபக்சவின் சகோதரியிடமிருந்து அந்த தங்க தாலிக்கொடி கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேளையில் இருந்த நெருக்கீடுகள், அந்த வேளையில் இருந்த பகுப்பாய்வு தன்மைகள் காரணமாக உடல்கள் தோண்டி எடுக்கப்பட்ட வேளையிலே எந்த விதமான அரச பகுப்பாய்வுக்கும் உடல்கள் உட்படுத்தப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் தங்களிடம் இல்லாத காரணத்திலே அந்த உடைகளிலே இருந்ததாக சொல்லப்படுகின்ற சலவை தொழிலாளிகள் இடுகின்ற குறியீடுகளை வைத்துக்கொண்டு அந்த சலவை தொழிலாளி வரவழைக்கப்பட்டு அவர் மூலமே இந்த சடலங்கள் உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே அந்த சலவை தொழிலாளியின் சாட்சி தான் நீதிமன்றத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதமான ஒருவித பகுப்பாய்வுக்கும் உடல்கள் உட்படுத்தப்படவில்லை என்றே அரச சட்டத்தரணியாக அப்பொழுது பணியாற்றிய பிரசாந்தி மஹிந்த ரட்ன என்ற சட்டவாதி இப்பொழுது தெரிவித்திருக்கிறார். எவ்வளவு மிலட்சத்தனமான தாக்குதல்களை செய்துவிட்டு எவ்வளவு மிலட்சத்தனமான படுகொலைகளை செய்துவிட்டு நீதி கேட்கின்ற ஒருவராக இப்பொழுது இவர்கள் எல்லாம் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த செம்மணி பிரச்சனை இப்பொழுது பிரித்தானியாவில் பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கிறது. பிரித்தானிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற ஒரு அறிக்கையின்படி இதன் பகுப்பாய்வுகள் வரிக்கு வரி மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாக இந்த தன்மைகள் வலுப்பெற்று வருகின்றன. எனவே ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அரசாங்கத்தை நம்பி அவர்கள் பகுதியிலே குடியேற வந்த அந்த மக்கள் திட்டமிட்ட வகையிலே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி இப்பொழுது உலக பரப்பெல்லாம் பரவி வருகின்ற இதே வேளையில் இப்பொழுது இருக்கின்ற அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் தங்களாலான சகல நடவடிக்கைகளையும் இது தொடர்பாக எடுப்போம் என்று உறுதி அளித்திருக்கிறது. இவை தொடர்பான கருத்துக்களை வெளியிடுகின்ற வேளையிலே இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த அரசாங்கம் இந்த விசாரணைகளுக்கு முற்று முழுதாக உறுதுணையாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் புதைகுழி ஒன்றும் தங்களுக்கு புதியதல்ல என்பது போன்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த ஜேவிபி காலத்திலே இந்த ஜேவிபியினர் மீது அப்போதிருந்த அரசாங்கங்கள் எவ்வாறான பழிவாங்கல்களை மேற்கொள்கின்றன என்பது நமக்கு தெரியாத விடயங்கள் அல்ல. எனவே இவர்கள் இந்த விடயத்திலே மிகுந்த கரிசனை எடுப்பார்கள் என்று அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்திகளாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.